have a new phone, guys. Okay, let's be honest in this platform. Let's be clear in this platform. Okay, இதான் என்னோட பழைய ரியல்மி 5 ப்ரோ ஃபோன். எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு ஹானஸ்ட்லி. ஏன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸை கொடுத்த இந்த ஃபோன் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ இந்த ஃபோன் கூட இது என்னோட 6th இயர். நோட் டவுன் திஸ் ஸ்டெப். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பீயிங் ரியா. ஸோ நான் கிட்டத்தட்ட 8-9 மந்த்ஸாக யூடியூப்பில் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முச்சில் என்னோட யூடியூப் செட்டப் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இப்போ இல்லை என்னோட செட்டப். ஐ ஹவ் அப்கிரேடட் டு அ நியூ யூடியூப் அண்ட் அ பெட்டர் யூடியூப் செட்டப் ஃபார் மை கான்டென்ட் கிரியேஷன் ஃபார் மை யூடியூப் சேனல் அண்ட் ஃபார் யூ கைஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இங்கே தெரியுற ஐ பட்டனில் என்னோட ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், டிஸ்ப்ளே பண்ணுறேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னோட ஓல்ட் செட்டப் எப்படி இருந்துச்சு, ஹவ் ஐ ஸ்டார்டட் மை யூடியூப் சேனல்னு. ஒரு சேர் மட்டும்தான் இருக்கும் அண்ட் அந்த சேரில் ஐ யூஸ் டு கீப் பாட்டா ஷூ டப்பா விச் இஸ் அதுவும் என்னோடது கிடையாது, அது என்னோட ரூம்மேட்குள்ளே பாட்டா ஷூ டப்பா நான் சேருக்கு மேலே வச்சு. ஸோ தட் வாஸ் மை ட்ரைபாட் when I started my யூடியூப் சேனல். ஓகே, முன்னாடி எங்கள் வீட்டில் நான் பண்ண முச்சில் ஜஸ்ட் சோஃபாவும் செவருக்கும் நடுஸில் உள்ள அந்த அந்த கேப்பில் தான் என் ஃபோனை நிறுத்தி வச்சுட்டு நான் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட் 2-3 வீடியோஸ் அப்படி தான் நான் க்ரியேட் பண்ணேன், ஷார்ட்ஸ் வீடியோ ஸ்பெஷலி. And the only equipment I had was this phone, which is Realme 5 Pro phone. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இனிமேல் என்னோட யூடியூப் ஜேர்னியில் இந்த ஃபோன் இருக்க போகிறது இல்லை. என்னோட மைக், என்னோட கேமரா எல்லாமே இந்த ஃபோன் மட்டும்தான். இந்த ஃபோனில் கேப்சர் ஆகிற ஆடியோ தான், இந்த ஃபோனில் கேப்சர் ஆகிற வீடியோ தான் நான் எடிட் பண்ணி போடுவேன். நத்திங் மச். ஓகே, அண்ட் chair, as I said, chair was my tripod. Okay, but now my setup has been changed drastically for me personally. So let's start with voice or mic. Okay, என்னோட ஷார்ட் ஃபார்ம் இல்லைன்னா என்னோட லாங் ஃபார்ம் ரிலேட்டட் டு யூடியூப் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் எடுத்தாலே நிறைய ஃபோக்கஸ் மைக்குக்கும் வாய்ஸுக்கும் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஐ ஐ ஐ பிலீவ் விஷுவல் ரீப்ரசன்டேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீன் நல்லா இருக்கணும், செட்டப் நல்லா இருக்கணும், யூனோ நீங்கள் இங்கே நிறையா மூமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் வீடியோவில். அது கண்டிப்பாக நான் பிலீவ் பண்ணுறேன். பட் அதோட ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக நான் பிலீவ் பண்ணுறது வாய்ஸ். உங்கள் வாய்ஸ் கேட்கணும், தட்ஸ் இட் ஃபார் மீ. விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இஸ் ஓகே, பட் மோர் தேன் தேட் உங்களோட வாய்ஸ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வரைக்கும் போய் சேரணும். ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கூட நான் மேக் பண்ணியிருப்பேன். ஆஸ் அ நியூ கிரியேட்டராக நான் ஒருவேளை ஏதாவது எக்யூப்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா அது எந்த எக்யூப்மெண்ட்டாக இருக்கும்னு நான் ஒரு யூடியூப் வீடியோ கூட போட்டிருந்தேன், ஷார்ட் ஃபார்ம் வீடியோ. அதையும் நான் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஐ லிட்ரலி டாக்ட் அபவுட் மைக். அண்ட் என்னோட பர்த்டேக்கு என்னோட அண்ணா எனக்கு இது வாங்கி கொடுத்தான், இந்த மைக். திஸ் இஸ் ஃப்ரம் கிராஸ்பீட். ஒரு மைக் என் கையில் இருக்குது, ஒரு மைக் இங்கே இருக்குது. ஸோ யா, ஸோ என்னோட அப்கிரேடேஷன் ஃபார் மை mic, for my voice, is upgrading to a mic which is from Crossbeat and which is gifted. Voice important, voice நம்ம upgrade பண்ணியாச்சு. And the second thing is ட்ரைபாடை பற்றி பேசுவோம். ஸோ ஆஸ் ஐ செட், என்னோட ட்ரைபாட் வந்து சேரும் பாட்டா ஷூ டப்பாவும் தான் இருந்துச்சு என்னோட ட்ரைபாடா. பட் currently I have a new tripod. I bought it from T Nagar. 600ன்னு சொன்னாங்க இந்த ட்ரைபாட். ஓகேவா, தென் அதை கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி லாஸ்ட்லி ஹீ அக்ரீட் ஃபார் 350 rupees. ட்ரைபாட் முடிஞ்சு. அண்ட் தேர்ட் திங் இஸ் கேமரா. அடுத்து நீங்கள் என்னோட பழைய வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கேமரா குவாலிட்டி வாஸ் நாட் தட் குட் பிகாஸ் ஐ யூஸ் டு ஷூட் வித் திஸ் ரியல்மி 5 ப்ரோ. 1 second இதான் என்னோட பழைய ரியல்மி 5 ப்ரோ ஃபோன். ஸோ நான் இப்படி தான் ஷூட் பண்ணுவேன் இந்த ஃபோனில் தான். எடுக்கிறது 4K இல்லை, ஜஸ்ட் நார்மல் குவாலிட்டி. கான்டென்ட் க்ரியேஷனை ஸ்டார்ட் பண்ணது இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு தான். அண்ட் மை ஒன்லி எக்யூப்மெண்ட் ஐ ஹேட். ஸோ யூ கேன் see the quality here. இதை நான் லிட்டரலாக அப்படி சேரில் வச்சுருவேன். நோட் டவுன் திஸ் ஸ்டெப். உங்களோட நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டியோட உங்களோட பேக் கேமரா குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஸோ நானுமே எப்படி பண்ணுவேன்னா இப்படி தான் இருக்கும் என்னோட கேமரா. ஓகே, செட்டப் பண்ணிவிட்டு நான் உட்காந்துட்டு லிட்ரலாக ஐ வில் ஸ்பீக் ஃபார் அபவுட் 10-20 minutes. அதுக்கப்புறம் தான் ஐ கேன் see my frame is good or not. அது வரைக்குமே I have to speak without seeing myself. Now I can see myself because I have a new phone, guys.
which is Moto H60 ப்ரோவும் இல்லை ஃபியூஷனும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் Moto H60. இதோட ரிவ்யூ என்ன கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் இட்ஸ் பீன் மை செகண்ட் டே வித் திஸ் ஃபோன். அண்ட் செகண்ட் டேலேயே நம்ம கான்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஃபோன்லேருந்து. ஃப்ரண்ட் கேமரா தான் ஆனில் இருக்குது. அண்ட் ஐ ஹேட் அ வெரி 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 பிக் கன்ஃபியூஷன் தட் எப்போவுமே பேக் கேமரா வச்சு பண்ணுறனால ஐ யூஸ் டு சி த லென்ஸ். பட் இப்போ ஃப்ரண்ட் கேமரான்னு வந்தனோட ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ். ஷுட் ஐ see myself? This is me seeing myself, okay? Or should I see the lens? லென்ஸ் இங்கே இருக்குது, ஓகே. லென்ஸை பார்த்து பேசணுமா இல்லைனா என்ன பார்த்து பேசணுமான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. தென் ஐ ஆஸ்க் டு சாட் ஜிபிடி. அக்கா அவங்க சொன்னாங்க, நீ லென்ஸை பற்றி பேசினா தான் மக்களுக்கு வந்து நீ அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் மை லென்ஸ், நாட் மை செல்ஃப். ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் மை லென்ஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ், ஓகே. ஸோ இந்த ஃபோன் கூட இது என்னோட 6th இயர். கேன் யூ இமேஜின் ஹவு மச் இம்பார்ட்டன்ட்? இட்ஸ் ஜஸ்ட் மோர் தென் அ டிவைஸ், okay. It's normal device கிடையாது, it's just more than a device. It was not supporting mic. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட வீடியோ இந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகும், என்னோட ஆடியோ லேப்டாப்பில் ரெக்கார்ட் ஆகும். லேப்டாப்பில் இருக்கிற சி டைப் இன்சர்ட் பண்ணுற இடத்துல நான் அதை இன்சர்ட் பண்ணிடுவேன். அண்ட் மைக்கு எடுத்துருவேன். ஸோ மைக்கை ஆஸ் சூன் அஸ் இந்த டப்பாலேருந்து நான் ஆஸ் சூன் அஸ் மைக் எடுத்ததும் இட் வில் கெட் கனெக்ட். அண்ட் என்னோட ஆடியோ இந்த சைட் ரெக்கார்ட் ஆகும் அண்ட் என்னோட வீடியோ இந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ வைல் எடிட்டிங் எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு ஹானஸ்ட்லி. ஏன்னா வீடியோ ஒரு பக்கம் ஓடும், ஆடியோ ஒரு பக்கம் ஓடும், லிப் மிஸ்மேட்ச் ஆகும். இன்னும் பிகாஸ் ஆடியோவை நான் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் ஃபோனில் அண்ட் தென் ஐ கோ வித் எடிட்டிங். ஸோ லிப்ஸிங் மேட்ச் ஆகாது. தட் யூஸ் டு கிரியேட் அ வெரி 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 பிக் ப்ராப்ளம். பட் தட்ஸ் நாட் அ கேஸ் அகெயின் ஹியர். இனிமேல் நான் எடிட்டிங் பண்ணால் இட் வில் பி வெரி 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 ஈஸி ஃபார் மீ. பிகாஸ் என்னோடய ஆடியோ வீடியோ ஒரே ஃபார்மேட்டில் ஒரே பிளேஸில் எனக்கு கிடச்சிரும். ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் டு எடிட் இட். So it has become more easy for me. So these are the upgrades I have done for my YouTube channel. என்கிட்ட கிட்டத்தட்ட for now I have 213 subscribers. தான் எனக்கு 213 இருந்தாலும் சரி, 500 ரீச் ஆனாலும் சரி, 1000 ரீச் ஆனாலும் சரி, the first 100 subscribers எனக்கு கொடுத்த ஒரு best and the only equipment was this phone. ஒரு ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ண முச்சில் ஸ்டார்டிங்கில் தான் யூ வில் ஃபேஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். அதுக்கு நீங்கள் யூ வில் பி இன் அ லேர்னிங் ப்ராசஸ். நீங்கள் ஒரு வேளை கிரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 இல்லைனா 20 ஃபார் மீ ஃபஸ்ட்டு 100s ஆர் ஸ்பெஷல். அந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸை கொடுத்த இந்த ஃபோன் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. பிகாஸ் நான் இப்போது என்னோட புது கேமரா வந்து என்னோட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் உட்காந்துருந்தோம்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு எனக்கு 213 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க வாய்ப்பே இருக்காது. நான் இன்னத்துக்கு 0ல் இருந்திருப்பேன். நீங்கள் ஒரு வேளை நியூ கிரியேட்டராக இருந்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஹாவ் டு டெல் யூ திஸ். சி, நான் இப்போ வாங்கிட்டேன்னு நீங்களும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை வர்றதா பிக் சப்ஸ்கிரைபர், பிக் யூடியூபர் இந்த ஃபோன் வச்சுருக்காங்க, இந்த ட்ரைபாட் வச்சுருக்காங்க, இந்த பிராண்டோட மைக் வச்சுருக்காங்கன்னு நீங்களும் வாங்கணும்னு இல்லை. ஸ்டார்ட் வித் ஸ்மால், ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ், ஓகே. ஐ ஸ்டார்டட் வித் திஸ், ஓகே. 6th இயர் இந்த ஃபோன் கூட எனக்கு லிட்ரலாக இவ்வளோ பழைய ஃபோன், இவ்வளோ ஓல்ட் வெர்ஷன் ஆஃப் ரியல்மி ஃபோனை வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணி நான் 213 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க முடியும்னா why can't you guys? I have a long term plan with this YouTube platform. So that's why நான் இன்வெஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு 6 month பாருங்கள், 7 month பாருங்கள். இஃப் யூ ஃபீல் அதுக்கப்புறமும் இஃப் யூ ஃபீல் தட் எனக்கு யூடியூப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கோ ஹெட் வித் பையிங் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்பெஷலி மைக். ஃபார் மீ மைக் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன், ப்ளீஸ் உங்களோட ஃபோனுக்குள்ளே மைக் சரியில்லை, ஆடியோ சரியில்லைன்னா ப்ளீஸ் கோ வித் மைக். ஃபஸ்ட் எக்யூப்மெண்ட்டாக நீங்கள் மைக்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எல்லாமே வாங்கிட்டு அடுத்து இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சு தூக்கி போடுறதோட லெட்ஸ் சேவ் மனி, ஓகே. லெட்ஸ் பி ஹானஸ்ட் இன் திஸ் பிளாட்ஃபார்ம், லெட்ஸ் பி கிளியர் இன் திஸ் பிளாட்ஃபார்ம், ஓகே. ஜஸ்ட் ஒரே ஒரு அட்வைஸ், ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ், ஓகே. தானா உங்களை அறியாமலே யூ வில் அப்கிரேட் with each and every equipment, okay. So yeah மக்களே, that's it for the video மக்களே. என்ன மதிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன லைஃப் அப்டேட் மாதிரி, இந்த யூடியூப் அப்டேட் மாதிரி இந்த வீடியோ. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் த ரிவ்யூ ஃபார் த Moto H60 ஃபோன் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஸ்வீட் அண்ட் ஷார்ட் ரிவ்யூவாக நம்ம போடலாம். அண்ட் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் த ஃபோன் பை த வே. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். இட் வில் டேக் சம் டைம். ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ மக்களே. அடுத்து இந்த மாதிரி வீடியோ பண்ணு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. டாட்டா மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.